இன்றைக்கு ஒன்றிய அரசு ஓரமின்சனையாக மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இன்றைக்கு எல்லோருக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய ஒன்றிய சர்க்கார் இன்றைக்கு ஒருதலை பட்சமாக இன்றைக்கு நடந்து கொள்வது கவலைக்குரிய செய்தி என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தும். அதற்காக எங்கள் கண்டனத்தை பதிவு செய்வதற்கும் தான் அசோகபுரத்தில் கூட்டம். நாடாளுமன்றத்தில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தடித்த வார்த்தைகளை அன்சிவிலைஸ்டு, அன்டெமோக்ராட்டிக் என்று தமிழர்களை அவர் அழுக்கு சொற்களால் அவமானப்படுத்துகிறார். ஒரு ஒன்றிய அமைச்சர் ஒரு தமிழ் தேசிய இனத்தை வரலாற்றில் நாகரிகத்திற்கு பதியம் போட்ட ஒரு சமூகத்தை அன்சிவிலைஸ்டு என்று சந்தையில் நின்று சத்தம் போட்டால் நான் சம்பத் கவலைப்பட மாட்டேன். சாவடியில் நின்று பேசினால் ஏனென்று கேட்க மாட்டேன். மந்தையில் நின்று மாடு போல் கத்தினால் கூட என் மனம் வருத்தப்படாது. பாராளுமன்றத்திற்கு பேரே ஹவுஸ். நாடாளுமன்றம் என்பது ஹவுஸ். எனக்கு அது வீடு, என்னுடைய ஜனநாயகத்தினுடைய கூடு. அங்கே நின்று கொண்டு ஒரு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பேசுகிறார். இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் திமுக எத்தனையோ வசுவுகளையும் வசை மாறிகளையும் எதிர்கொண்டிருக்கிறது. ஆனால் தர்மேந்திர பிரதான் இன்றைக்கு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் 2252 கோடி அரசு பள்ளியில் பயில்கிற 43 லட்சம் மாணவர்களுக்கு பயன்பட வேண்டிய தொகை நீ இந்தியை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான், மும்மொழியை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் தர முடியும் என்று ஒரு நிபந்தனையை அவர் விதிக்கிறார். ஒரு நிர்பந்தத்தை தமிழக அரசுக்கு தருகிறார். ஒரு நெருக்கடிக்கு நம்மை ஆளாக்குகிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சந்த திருப்புகள் போல் தித்திக்கிற எங்கள் தலைவர், சிந்து மழைத்துளியை போல சிறந்த தலைவர். இன்னும் சொல்ல போனால் இரண்டு கிடக்கிற இதய கிழக்குகள் இவனால் தான் விடியும் என்று தமிழ்நாட்டில் மக்கள் நம்புகிற எங்கள் தலைவர் 10,000 கோடி தந்தாலும் மும்மொழி திட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று ஒரு ஆண் மகனாக கன்னத்தில் அறைந்ததை போல சொன்னார். அதற்கு எதிர்வினையாற்றுகிறேன் என்கிற பெயரால் அன்சிவிலைஸ்டு, அன்டெமோக்ராட்டிக் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். நான் நாஞ்சில் சம்பத் கேட்பது, நீ ஏற்கனவே ஒடிசா மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தலில் வாழை இலை போட்டு அதிலே சோறு வைத்து கூட்டு வைத்து அதை தமிழன் வழித்து தின்னுவதாக நீ ஒரு சித்திரத்தை அன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் பதிவு செய்தாய். அது மட்டுமல்ல, உலக புகழ்பெற்ற புவனேஸ்வரில் இருக்கின்ற பூரி ஜெகநாதர் கோவிலினுடைய சாவியை அது தமிழன் கையில் இருக்கிறது என்று ஒரு IAS அதிகாரி தமிழரை குறிவைத்து ஒரு குற்றம் சாட்டினார். சரி, மனிதவள மேம்பாட்டுத்துறை தான் அதை சொல்லுகிறார் என்றால், தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாடாளும் பிரதமரும் அதை வழிபடுகிறார். ஆகவே தமிழர்களை இந்த நாட்டில் அவமதித்து எங்கள் ஆகாயத்தை அழுக்காக்குவதற்கு துடிக்கின்ற இந்த அடாவடித்தனத்தை, இந்த அழிச்சாட்டியத்தை, இந்த அரசியல் அநாகரிகத்தை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும் என்று கழகம் இன்றைக்கு விரும்புகிறது. நமக்கு தனிப்பட்ட பகை இல்லை. நாம் இந்தியை படிக்க கூடாது என்று யாருக்கும் எந்த நெருக்கடியும் கொடுக்கவில்லை. தமிழ்நாட்டின் தலைநகர் தியாகராய நகரில் இந்தி பிரச்சார சபா இருக்கிறது. இந்தியை விருப்பம் உள்ளவர்கள் மெட்ரிக் பள்ளிகளில், CBSE பள்ளிகளில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசு பள்ளியில் அந்த மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கான கட்டமைப்பு தமிழில் நாட்டில் இல்லை.
அதை தாண்டி இருமொழி கொள்கைதான் இந்த நாட்டில் இருக்கும் என்று ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவனம் அறிஞர் பெருந்தகை அண்ணா இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் அதை ஒரு சட்டமன்றத்தில் அதை ஒரு தீர்மானமாக வடித்தெடுத்து தந்ததற்கு பிறகு அதுவே தமிழ்நாட்டிற்கு போதுமானது என்று தமிழகம் நேற்றும் இன்றும் நாளையும் ஏற்றுக்கொள்ளுகிற நிலையில்தான் தமிழ்நாடு இருக்கிறது. இந்தியை ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்டால் அவர்களுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற குடிமகனுக்கு இந்தி தாய்மொழி, அவனுக்கு அலுவல் மொழியும் அதுதான், அவனுக்கு தொடர்பு மொழியும் அதுதான், அவனுக்கு அரசு மொழியும் அதுதான். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற உனக்கு அலுவல் மொழியாய், தொடர்பு மொழியாய், தாய்மொழியாய், அரசு மொழியாய் ஒரு மொழியே இருக்கிற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற நாங்கள் 2 மொழி போதும் என்று ஒரு முடிவெடுத்து விட்டால் இந்த முடிவின் மீது ஒரு ஆக்கிரமிப்பை நிகழ்த்துவதற்கு உனக்கு யார் அதிகாரம் தந்தது? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.